Hi, hello, welcome to Commerce Clarified. இந்த வீடியோவில் நம்ம 34th ப்ராப்ளம் ஃப்ரம் ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் இருந்து பார்க்க போகிறோம். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் சாப்டர் பேஜ் நம்பர் 5.73 ப்ராப்ளம் நம்பர் 34 எக்ஸைஸ் ப்ராப்ளம். ஸோ எக்ஸைஸ் ப்ராப்ளம் வந்து ஸ்ரீராமோட புக்ஸில் வந்து டெபிட் கிரெடிட் ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, எல்லாமே கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரையல் பேலன்ஸ் மாதிரி அவங்க கொடுக்கல. ஸோ நீங்கள் தான் வந்து இதில் வந்து எது டெபிட் எது கிரெடிட்னு கிளாஸிஃபை பண்ணணும். ஸோ சன்ட்ரி டெப்டாஸ் வந்து டெபிட் ஐட்டம், கிரெடிட்டாஸ் கிரெடிட், கேஷ் இன் ஹேண்ட் டெபிட், ஃபர்னிச்சர் டெபிட், மோட்டார் கார் டெபிட், பர்ச்சேசஸ் டெபிட், சேல்ஸ் கிரெடிட், சேல்ஸ் ரிட்டர்ன் கிரெடிட்டில் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணி காட்டுவோம். சேலரிஸ் டெபிட், ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட், எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டெபிட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கேஷ் அட் பேங்க் வந்து அசட்டில் காட்டிடுவோம். மெஷினரி debit item, wages debit, expenses debit, carriage inwards, direct expenses, carriage outwards, indirect expenses, fuel and power direct expenses, Shriram capital drawings. So adjustments பார்த்துடலாம். Adjustmentsல பார்த்தீங்கன்னா closing stock வந்து 35,000. Next adjustment, goods worth rupees 2,000 were distributed as free samples. So goods பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1,45,000. இந்த பர்ச்சேஸ் பண்ண இந்த கூட்ஸில் 2,000 goods worth rupees 2,000 வந்து ஃப்ரீ சாம்பிளாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்களாம். ஸோ டோட்டல் பர்ச்சேஸஸ் கூட்ஸ் வந்து 1,45,000, அதில் 2,000 வந்து ஃப்ரீயாக சாம்பிளாக கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதே இதுக்கு கீழே வந்து ஹிண்ட் வேறு கொடுத்துருந்தாங்க. இந்த சம்மில் என்ன ஹிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2,000 வந்து டெபிட் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 2,000 வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் டெபிட் பண்ணிடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பர்ச்சேஸஸில் 2,000 டிடெக்ட் பண்ணி காட்டணும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில். அதே மாதிரி அந்த 2,000 எங்கே வந்து டெபிட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த நேம் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிற பேரில் தான் ஃப்ரீ சாம்பிள் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். அதனால் P&L அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணி காமிச்சிருவோம். நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், ₹1,000 பெய்டு ஃபார் மெஷினரி எரெக்ஷன் வாஸ் டெபிட்டட் டு வேஜஸ் அக்கௌண்ட். மெஷினரிக்கு பே பண்ண ₹1000, எரெக்ஷனுக்கு பே பண்ண ₹1000 வேஜஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக மெஷினரி எரெக்ஷன் அப்படின்னா ஃபிக்ஸிங் சார்ஜஸ் வந்து மெஷினரி அக்கௌண்ட்லேயே தான் ஆட் ஆகும், வேஜஸ் அக்கௌண்ட்டுக்கு போகாது. இப்போ நம்ம வீட்டில் வந்து வாஷிங் மிஷின் வாங்குகிறோம் அப்படின்னா வாஷிங் மிஷினை வந்து ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம 1,000 கண்டிப்பாக கொடுத்தாக்கணும். வாஷிங் மிஷின் 30,000 இல்லை 17,000 அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1,000 வந்து அந்த வாஷிங் மிஷின் பர்ச்சேஸ் காஸ்ட்லேயே நம்ம ஆட் பண்ணிடுவோம். அவனுக்கு கொடுத்த வேஜஸை வந்து அதுலேயே இன்க்ளூட் பண்ணிடணும் பர்ச்சேஸ் ஆஃப் மெஷினரியில். இப்போ இங்கே மெஷினரி வந்து 24,000 கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 1,000 வந்து மெஷினரியிலே இன்க்ளூட் பண்ணிடணும். அது எரெக்ஷன் சார்ஜஸ், மெஷினரியை ஃபிக்ஸ் பண்ணுற சார்ஜஸ், வேஜஸில் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே வேஜஸ்லேருந்து நம்ம டிடெக்ட் பண்ணி காட்டணும். ஸோ வேஜஸ் இங்கே 23,600 இருக்குது இல்லையா, இதிலேருந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க, நம்ம வந்து டிடெக்ட் பண்ணி காட்டணும். ஏன்னா வேஜஸ் அக்கௌண்ட் வந்து டெபிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ரைட் ஆஃப் ஃபர்தர் பேட் டெப்ஸ் ஆஃப் 2,000, கிரியேட் ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் 5% ஆன் சன்ட்ரி டெப்டாஸ். ஸோ நியூ பேட் டெப்ஸ் 2,000 வந்து சன்ட்ரி டெப்டாஸில் டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் 5% ரிசர்வ் கண்டுபிடிக்கணும். Depreciate furniture machinery by 10%, motor car by 20%. மெஷினரிலையும் ஃபர்னிச்சர்லேயும் வந்து 10%ம், மோட்டார் கார் எக்ஸ்பென்சஸ் தனியாக கொடுத்துருப்பாங்க. மோட்டார் கார் 22,000 இருக்கு இல்லையா அசர்ட், இதில் வந்து 20% வந்து டிப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணணும். கமிஷன் ஆஃப் ₹3,600 has been earned but not received till the close of accounting year. அக்கௌண்டிங் இயர் முடிகிற வரைக்கும் கமிஷன் ஏர்ன் பண்ணிட்டோம், பட் இன்னும் கைக்கு பணம் வரல. அப்போ இன்கம் ஏர்ன் பட் நாட் ரிசீவ்ட் இஸ் அன் அக்ரூட் commission வந்து indirect income. An amount of ₹10,000 was borrowed from Parvati on 1st July 1904. ஸோ நம்ம இயர் எண்ட் க்ளோசிங் வந்து 31st December. ஸோ 6 months பிஃபோர் வந்து 10,000 வாங்கியிருக்காங்க. அதுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம டெபிட் பண்ணி காட்டணும். அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் அன்பெய்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாங்க சம் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் போட போகிறோம். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st December 1994. ஓகேங்களா? ஸோ உங்கள்கிட்ட புக் இல்லை அப்படின்னா நான் இங்கே காமிச்சிருக்கிற இந்த கொஷினை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். புக் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக எக்ஸைஸ் ப்ராப்ளம் பேஜ் நம்பர் வந்து 5.73. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் ஸ்டாக் போட்டுடலாம். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 11,400 கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து டெபிட் சைட் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். டு ஓப்பனிங் ஸ்டாக் 11,400. நெக்ஸ்ட்டு 2 பர்ச்சேசஸ். ஸோ பர்ச்சேஸில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அதனால் அவுட்டர் காலமில் போட்டுக்கலாம். 1,45,000 மைனஸ் இந்த பர்ச்சேசஸ்லேருந்து ஃப்ரீ சாம்பிளை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணி காட்டணும். அதே மாதிரி பர்ச்சேஸில் வந்து ரிட்டர்ன்ஸ் எதுவும் இல்லை, அதனால் விட்டுருங்க. ஃப்ரீ சாம்பிள் கூட்ஸ் 2,000 வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் ஃப்ரீ சாம்பிள்னு கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் இந்த பர்ச்சேஸை வந்து ஃப்ரீ சாம்பிளாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். ஸோ அதை டிடெக்ட் பண்ணிடுங்க 2,000.
ஸோ 1,43,000. நெக்ஸ்ட் ஐட்டம் 2 wages. வேஜஸ்லேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. வேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா 23,600 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எரெக்ஷன் சார்ஜஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டோமா, ஸோ அதை வந்து டிடெக்ட் பண்ணிடணும் 1000 ருபீஸை. ஸோ டிடெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 22,600. நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து ஃபியூவல் அண்ட் பவர். ஃபியூவல் அண்ட் பவர் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ், அதனால் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடுறோம் ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ்ங்கிறனால. நெக்ஸ்ட்டு கேரேஜ் இன்வெர்ட்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் உள்ளே கொண்டு வந்ததுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ், கேரேஜ் இன்வெர்ட்ஸ் 2,040 டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ டெபிட் சைடு எல்லாமே போட்டாச்சு. கிரெடிட் சைட் போட்டுடலாம். பை க்ளோசிங் ஸ்டாக்கு. க்ளோசிங் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா 35,000. நெக்ஸ்ட் பை சேல்ஸ். சேல்ஸ் 2,92,000. ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ ரிட்டர்ன்ஸை வந்து டிடெக்ட் பண்ணிடுங்க. 2,600 டிடெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2,89,400 வருது. ஸோ கிரெடிட் சைடோட டோட்டல் பேலன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துடலாம். 3,24,400. 3,24,400. ஸோ டெபிட் சைடு ஐட்டம் எல்லாமே டிடெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 gross profit carried down 1,38,930. நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ட்ரா பண்ணிடலாம். ஸோ கிராஸ் ப்ராஃபிட்டை வந்து ப்ராட் டவுன் பண்ணிடுங்க. பை கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன் 1,38,930. ஸோ ஃபஸ்ட்டு கிரெடிட் சைடு ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டுருங்க. அக்ரூடு கமிஷன் மட்டும்தான் இங்கே இருக்குது. அதாவது இன்கம் ஏர்ன்டு பட் நாட் ரிசீவ்டுன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது வந்து அக்ரூட் கமிஷன் 3,600. அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் இல்லை, டேரக்ட் போஸ்டிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெபிட் சைடில் வந்துட்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். முதல்ல வந்து கொஸ்டினில் இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்ட்ரி எல்லாமே முடிச்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அப்பியர் அட் 2 sides ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஒன்று வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயும் இல்லை பேலன்ஸ் ஷீட்லேயோ காட்டுவோம், இல்லை P&Lலையோ பேலன்ஸ் ஷீட்லேயோ காட்டுவோம். அதனால் முதல்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை முடிச்சுட்டு இருக்கிற ஐட்டம்ஸை அப்படி எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ளோசிங் ஸ்டாக் இது வராது. கூட்ஸ் போட்டாச்சு. மெஷினரி எரெக்ஷன் போட்டாச்சு. ஸோ ஃபோர்த் அட்ஜஸ்ட்மெண்ட் பேட் டெப்ஸ் 2,000 டிடெக்ட் பண்ண. நியூ பேட் டெப்ஸ் வந்து 2,000. சன்ட்ரி டெப்டாஸ். ஸோ இது கால்குலேஷன் இருக்குது, கால்குலேஷன் காமிக்கிறேன். சன்ட்ரி டெப்டாஸ் வந்து 52,000 கொடுத்துருக்காங்க. ஸோ கால்குலேஷன் 52,000ல் முதல்ல நியூ பேட் டெப்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருந்த நியூ பேட் டெப்ஸ் 2,000 டிடெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமைனிங் அமௌண்ட் 50,000. இது வந்து சன்ட்ரி டெப்டாஸ் அமௌண்ட். ஸோ 50,000ல் யூ ஹாவ் டு கேல்குலேட் 5% ப்ரொவிஷன். இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ரைட் ஆஃப் ஃபர்தர் பேட் டெப்ஸ் ஆஃப் 2,000 அண்ட் கிரியேட் அ ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் 5%. ஸோ இந்த 50,000ல் 5% போட போகிறீங்க. ஸோ 50,000ல் 5% போட்டிங்க அப்படின்னா 2,500 வரும். ஸோ 2,500 டிடெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் அமௌண்ட்டு தான் இங்கே வந்து பேலன்ஸ் ஷீட்டில் காட்டுவீங்க அசட் சைடு. ஸோ 2,500 மட்டும்தான் நம்ம இப்போ P&L அக்கௌண்ட்டில் போட போகிறோம். ஸோ P&L அக்கௌண்ட்டில் 2 நியூ பேட் டெப்ஸ் 2,000 அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருந்தது, ப்ளஸ் 2 ப்ரொவிஷன் ஆன் டவுட்ஃபுல் டெப்டாஸ் 5% ப்ரொவிஷன் ஆன் டவுட்ஃபுல் டெப்டாஸ் 2,500. டோட்டல் அமௌண்ட் 4,500. நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் 2 டிப்ரிசியேஷன் ஆன் மெஷினரியில் வந்து 2,500 25,000 மெஷினரி, அதில் 10%. மெஷினரி எப்படி 25,000? இங்கே மெஷினரி வந்து 24,000 தான் இருக்குது. எரெக்ஷன் சார்ஜஸ் வந்து 1,000 வந்து வேஜஸில் போட்டுட்டோம். அந்த 1,000 வந்து மெஷினரியோடு சேர்க்க வேண்டியது. அதனால் ஆல்ரெடி இருந்த மெஷினரி 24 + 1,000. ஸோ 25,000. 25,000ல் 10%. ஸோ 2,500. நெக்ஸ்ட்டு 2 டிப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா 350. நெக்ஸ்ட்டு 2 டிப்ரிசியேஷன் ஆன் மோட்டார் வெஹிக்கிள்ஸ். எனக்கு ஸ்பேஸ் இல்லைங்கிறதுனால ஷார்ட்டாக எழுதுகிறேன். மோட்டார் கார் ஆர் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் 22,000ல் 20% கேல்குலேட் பண்ணணும். 4,400. நெக்ஸ்ட்டு 2 அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் 2 அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். an amount of rupees 10,000 was borrowed from Parvati on July 94. அப்போ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்போ 6 monthsக்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணணும். டோட்டல் அமௌண்ட் வந்து 10,000. 10,000ல் 10% இன்ட்ரெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா பர் ஆனம் வந்து 1,000 இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். இதில் 1/2 தான். ஏன்னா 6 monthsக்கு தான் வந்து அவங்க அன்பெய்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜூலையில் தான் அவங்க வாங்குறாங்க, டிசம்பரில் முடிஞ்சிருச்சு, ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க அந்த அமௌண்ட்டை. அப்போ 6 monthsக்குமே வந்து அன்பெய்டு அவுட்ஸ்டாண்டிங். அப்போ 500 rupees வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து அவுட்ஸ்டாண்டிங் 500. நெக்ஸ்ட்டு இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து எழுதிடலாம். 2 salaries.
ஸ்ரீராம் புக்ஸில் இருக்கிற சேலரி அப்படியே எழுத போகிறோம். 8,420. நெக்ஸ்ட் 2 மோட்டார் கார் எக்ஸ்பென்சஸ். மோட்டார் கார் எக்ஸ்பென்சஸ்லேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. 6,108. நெக்ஸ்ட் 2 ரெண்ட் ரேட் அண்ட் டாக்ஸஸ் 3,600. நெக்ஸ்ட் ஐட்டம் 2 கேரேஜ் அவுட்வர்ட்ஸ். ஃபினிஷ்டு கூட்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் பண்ணி வெளியே கொண்டு போகிறதுக்கு கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் 1,630. நெக்ஸ்ட் ஐட்டம் 2 ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 2,680. நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ் பெய்டு. 2 இன்சூரன்ஸ் பெய்டு. ஸோ இன்சூரன்ஸ் பெய்டில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இங்கே எதுவுமே கொடுக்கல. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்ட் ஆன் 1 October 94 2,400 கொடுத்துருக்காங்க. 1 அக்டோபரில் தான் பே பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸு. நமக்கு எப்போ இயர் அண்ட் க்ளோசிங் 31 டிசம்பர். அப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதத்துக்கு தான் வந்து அந்த வருஷத்துக்குரிய அமௌண்ட்டு. 3 மாதம், ஏன்னா அக்டோபரில் தான் பே பண்ணியிருக்காங்க. டோட்டல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 2,400. அப்போ 2,400ல் 3 மந்த்ஸை நம்ம டிடெக்ட் பண்ணிடணும். அப்போ டோட்டல் 2,400 பர் ஆனம்க்கு அப்படின்னா பர் மந்த்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். பர் ஆனம்க்கு 2,400னா டிவைடட் பை 12 போட்டிங்க அப்படின்னா பர் மந்த்துக்கு 200 rupees வருது. ஸோ அப்போ 200 பர் மந்த் அப்படின்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதத்துக்கு எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து கரண்ட் இயரோட எக்ஸ்பென்சஸ், கரண்ட் இயரோட இன்கம் மட்டும் தான் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ அட்வான்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணி காட்டிடுவோம். ஸோ அப்போ வந்து 2,400ல் 1,800 வந்து ப்ரீபெய்டு. 200 பர் மந்த் அப்படின்னா 3 மாதத்துக்கு போட்டிங்க அப்படின்னா 600 மட்டும்தான் இந்த வருஷத்துக்குரிய இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அமௌண்ட்டு. ஸோ அப்போ இன்சூரன்ஸ் பெய்டு 2,400. நமக்கு பேலன்ஸில், அதாவது இங்கே புக்ஸில் கொடுத்துருந்தது 2,400 இன்சூரன்ஸ் பெய்டு. இதில் ப்ரீபெய்டு, அதாவது அட்வான்ஸ் 1,800. அப்போ 600 மட்டும்தான் கரண்ட் எக்ஸ்பென்சஸ் ஃபார் இன்சூரன்ஸ். ஏன்னா 3 மாதத்துக்கு பர் மந்த் 200னா இன்டூ 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2 அட்வர்டைஸ்மெண்ட். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எங்கேருந்து வந்துச்சு? அட்வர்டைஸ்மெண்ட்டும் இங்கே கொடுக்கல புக்ஸில். இங்கே கொடுத்துருந்தாங்க இல்லையா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஃப்ரீ சாம்பிள்ஸ்னு. இந்த ஃப்ரீ சாம்பிள்ஸ்க்கு ஹிண்ட் கீழே கொடுத்துருக்காங்க. கன்சிடர் திஸ் ஃப்ரீ சாம்பிள்ஸ் ஆஸ் 2,000 வந்து அட்வர்டைஸிங்கை வந்து டெபிட் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதனால் 2 அட்வர்டைஸ்மெண்ட் 2,000 rupees. ஸோ எல்லா ஐட்டமுமே போட்டோம். பேலன்ஸ் பண்ணிடலாம். ஸோ கிரெடிட் சைடோட டோட்டல் 1,42,530. 1,42,530. ஸோ எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து டிடெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 நெட் ப்ராஃபிட் அமௌண்ட் 1,05,242 வரும். ஸோ இந்த சம்மில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் என்ன சம் போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து டிப்ரிசியேஷன் கேட்டிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து டிப்ரிசியேஷன் தான் போட போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.